அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். இன்னைக்கு ஆன்மீக பதிவு சார்ந்து இல்ல, ஒரு சின்ன சைக்கலாஜிக்கலான ஒரு வீடியோன்னே வச்சுக்கலாம், இல்ல மோட்டிவேஷன் வீடியோன்னு வச்சுக்கலாம், இல்ல நெகட்டிவிட்டி எப்படி நம்ம வெளியேற்றுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அதுவும் இல்லாம வேலையில நல்லபடியா இருந்து நல்லா படிச்சு நம்ம நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நம்ம சில விஷயங்களுக்காக நம்ம தவிர்த்துட்டு நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படிங்கறனால சுத்தி இருக்கிற ஒரு சில உறவுகள் நம்மள பாத்தீங்கன்னா கேலியாவும் கிண்டலாவும் பார்ப்பாங்க. என்னதான் யூடியூப்ல நம்ம வீடியோ போட்டாலும் அதுக்கு பேமெண்ட் வருது அப்படின்னா கூட ஒரு வேலைக்குன்னு பேக மாட்டிட்டு வெளியே போனாதான் நம்ம குடும்ப உறவுகளே பாத்தீங்கன்னா நம்ம மதிக்குது. அப்படிங்கும் போது அந்த பணத்துக்கான மதிப்பு ரொம்ப அதிகம். இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதனாலதான் நான் சேமிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களும் சேமிக்கணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தும் நம்மளால சேமிக்க முடியும், வேலைக்கு போற பெண்களுக்கு ஈக்குவலா நம்மளால சேமிக்க முடியும் அப்படிங்கிறதா நான் இந்த வீடியோ பதிவுல சொல்லியிருப்பேன். நிறைய வீடியோ பதிவுல சொல்லியிருப்பேன். சேவிங்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போறோம், நம்ம நிறைய விஷயங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட்டை நம்ம வச்சுக்குவோம். இப்ப நம்ம வேலைக்கு போகல, ஒரு ஆள் சம்பளம் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி எப்படி சிக்கனமா நம்மளால கொண்டு போக முடியும் குடும்பத்தை அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ ரெண்டு தரப்புலையும் நான் இருந்திருக்கேன். வேலைக்கு போகும்போதும் இப்படிதான் இருந்திருக்கேன், வேலையை விட்டதுக்கு அப்புறமும் நான் இப்படிதான் இருந்திருக்கேன். அதனால எந்த ஒரு விஷயமும் என்னை பாதிக்கல. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய பொருட்கள் வாங்கி ஒரு குமிக்கிற ஆளா இருந்தா, வேலைக்கு போகும்போது நம்ம நிறைய காசு சம்பாதிக்கிறோம், நம்ம காசு அப்படின்னு சொல்லி நான் செலவு பண்ற ஆளா இருந்தா எனக்கு வேலை போனதுக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கும், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பேன். அதே நான் வேலைக்கு போகாம ரொம்ப பாத்தீங்கன்னா இப்ப வேலைக்கு போகாம நான் சேமிக்காம நம்ம தான் வேலைக்கு போலையே, நம்ம எதுக்கு சேமிக்கணும், நமக்கு எதுக்கு காசு, நம்ம கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுல வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நெகட்டிவா நினைச்சாலும் அதை விட முட்டாள்தனமும் வேற எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத விட ஹோம் மேக்கர் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம ஹோம் மேனேஜ்மெண்ட், ஹோம்ல ஒரு மேனேஜர் மாதிரியே சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு நம்ம தான் மேனேஜர். என்னதான் அவங்க சம்பாதிச்சாலும், என்னதான் பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறது, எப்படி சிக்கனமா செலவு பண்றது, எப்படி இந்த மாசத்துல ஒரு இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க இல்லையா, நாட்டுக்கு இந்தியாவுக்கு பட்ஜெட் போடுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி போடும்போது எவ்வளவு மீதி இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, அது மாதிரிலாம் பிரிச்சுதான் செய்யறாங்க. அதே மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப தலைவன் தலைவி யாரு சம்பாதிச்சாலும் சரி, அந்த சம்பாதித்த வச்சு எப்படி ஸ்பிளிட் பண்றோம், நம்ம எப்படி சேவிங் பண்றோம், இந்த மாசம் என்ன செலவு, இந்த மாசம் என்ன விரைய செலவாயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு மேத்தமா நம்ம பண்றோம். ஸோ இந்த டேலண்ட்டும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப நிறைய பிள்ளைங்க படிச்ச பெண்கள் தான் வீட்டுல இருக்காங்க. யாரும் ஒரு ஆனா அவனா கூட தெரியாத அளவுக்குலாம் பெருசாலாம் பெண்கள் இல்லை, பெண் பிள்ளைகளும் இல்லை. ஆனா என்ன பண்றாங்கன்னா, நம்ம எதுக்காக செலவு பண்றோம், யாருக்காக செலவு பண்றோம், எந்த விஷயத்துக்காக நம்ம செலவு அதிகமா பண்றோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நம்ம நெகட்டிவா இருக்கிறது, பாசிட்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம், வேலைக்கு போறோம் அப்படிங்கிறத பொறுத்து இல்லை, நம்மளுடைய கேரக்டரை பொறுத்து, நம்மளுடைய நேச்சரை பொறுத்து. ஸோ இந்த நேச்சர் எனக்கு இயல்பாவே இருக்கனால நான் மேனேஜ் பண்ணி கொண்டு போறேன். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சர் இருக்காது. அவங்க சில பேர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் நெகட்டிவான ஆளுங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த மாதிரி மேக்கப் போட்டா என்ன, அவங்களுக்கு பின்னாடி என்ன சோர்ஸ் இருக்கு, என்ன மாதிரி சப்போர்ட் இருக்கு, என்ன மாதிரி பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு ஒரு ஆயில் காட்டுறாங்க அப்படின்னா அதை நல்லா முடி வளருது அப்படின்னா அதை தேய்ச்சிட்டு நம்ம இன்னைக்கு வாங்குவோம். நாளைக்கு இன்னொருத்தவங்க வேற மாதிரி ஒரு க்ரீம் காட்டுறாங்கன்னா அதை வாங்குவோம். ஸோ இது நமக்கு தேவையா, இது நமக்கு இப்ப நீடடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் வெளியே எவ்வளோ ஆயில் தரனாலும் கிரீம் பூசினாலும் உள்ள இன்டேக் எடுக்கிற அந்த ஒரு உணவுப் பொருட்கள் மூலமா தான் நம்மளுடைய ஸ்கின்னும் சரி, நம்மளுடைய உடம்பும் சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அதை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈஸியா இன்ஸ்டன்டா எப்படி நம்ம அழகாயிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கரெக்டா இருக்கிற ஒரு பொண்ணு தான் நான். ஸோ இப்படி இருந்தாலுமே உங்க மேல ஒரு சில விமர்சனங்கள் வைப்பாங்க. நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சில சமயம் உங்களுக்கு எதிராக முடியுது அப்படிங்கிறத நான் சில காலமா உணர்ந்துட்டு இருக்கேன். நிறைய தடவை நான் உணர்ந்திருக்கேன். அதாவது நம்ம மத்தவங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணல, ஆனா அவங்க அந்த விஷயத்த நமக்கு பண்றாங்க. ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாள் போட்டு என் மனசை போட்டு அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் சக்கையா புழிஞ்சு கரும்புல இருந்து எப்படி சக்கை வெளியே வருமோ அந்த மனசுல இருக்க டிப்ரெஷன் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் அந்த கண்ணீரா வெளியேற்றணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு ஒரு இடம் பாத்தீங்கன்னா எனக்கு கோவில், என்னுடைய பூஜை அறை. அதுதான் அது இப்ப எனக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப இந்த இடம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம அதோட நிற்கக்கூடாது, அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான்
நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டாப் பண்ணாம பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனையா அதை மாத்திட்டு பூஜை ரூமுக்குள்ள தானே போகக்கூடாது, விளக்கு தானே ஏற்றக்கூடாது, அதை நான் மதிக்கிறேன். ஆனா என்னுடைய கவலைகள் என்னுடைய கஷ்டங்களை நான் யார்கிட்ட சொல்லலை அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, தேவையில்லாத என் உடம்புல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து நோட்ல எழுதுறேன். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பிரபஞ்சத்தை பார்த்து நான் வந்து நன்றி சொல்றேன். எனக்கு எந்த இது வந்தாலும் நீ கூடவே இருக்கணும்னு சொல்லி என் குலதெய்வத்தையும் என்னோட இஷ்ட தெய்வங்களையும் நான் வணங்கி வேண்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு தடை வரும், நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு தடை வரும். இப்போ நான் பூஜை பண்ற வீடியோ தான் அதிகமா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண முடியலங்கும் போது நான் என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா தான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணலாம், சில டாக்ஸிக் பீப்புள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலுமே எத்தனை பேர்த்த நம்ம ஒதுங்கி இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? வெளி ஆட்களா இருந்தா நம்ம வந்து ஒதுங்கலாம், நம்ம கூடவே இருக்க ஒரு குடும்ப உறுப்பினரா இருந்தா நம்மளால ஒதுங்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா ஒதுங்கவே முடியாது. அவங்களால நமக்கு வந்து இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போமே தவிர அவங்கள விட்டு நம்ம விலக முடியாது. நம்மளையும் மத்த அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரியாத தவறுக்கு பிளேம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உறவு உங்க லைஃப்லயும் இருந்தா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சல, உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க நோ சொல்லிருங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அந்த அந்த ஒரு பிடிச்ச விஷயமோ பிடிக்காத விஷயமோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த சுச்சுவேஷன் இப்ப எனக்கே வந்திருக்கு. ஆனா சில நேரங்கள்ல என்னால அந்த நோவை கூட சத்தமா சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா அவங்கள வந்து நான் கோவப்படுத்த விரும்பல, அவங்கள்ட்ட இருந்து நான் அமைதியா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நான் வந்து என்னுடைய இதை வந்து மாத்திக்கிறேன். ஸோ இதை வந்து யாருக்காக சொல்றேன் அப்படின்னா வெளியே வேலைக்கு போறவங்க அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க, அடுத்து 4 பேரை பார்ப்பாங்க, அவங்க வந்து சுத்தி வந்து இருக்கவங்க மனுஷங்களை பார்க்கும்போது அந்த வேலை பழுவுல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டு திரும்ப சாயங்காலம் வரும்போதுதான் அந்த மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற நம்மள மாதிரி பெண்களுக்கு என்னன்னா அந்த மூட்டை கூடவே வரும். எங்க போனாலும் துணி துவைச்சாலும் அதை பத்தியே யோசிப்போம், சமைக்கும் போதும் அதை பத்தியே நம்ம யோசிப்போம். இப்ப நான் வீடியோ பேசிட்டு இருக்கும்போது கூட அதை பத்தி தான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த மூட்டையை நம்ம கீழே இறக்கியே வைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வெளியே வந்து போறதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த பிரச்சனை நடந்ததே அந்த வீட்டுக்குள்ளதான் அப்படிங்கும் போது அதை விட்டு வெளியே போறவங்களுக்கு அதை பத்தி பெருசா வந்து அலட்டிக்க மாட்டாங்க, அதை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படா இந்த கூண்டை விட்டு வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து தோணலாம் செய்யும். அப்படி தோன்ற ஆட்களா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களை ஒரு சிறை பிடிக்கிற மாதிரி, உங்களை ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன வந்து கூண்டுக்குள்ள அடைக்கிற ஒரு விஷயமா நான் நினைக்கிறது, நான் செய்யாத தவறுக்கும் நான் பேசாத வார்த்தைகளுக்கும் என்மேல் வீண் பழி வந்து போடுவது, அதே மாதிரி என்னை வந்து தேவையில்லாம ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குற அந்த உறவுகளாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா கூண்டுக்குள்ள அடைபட்ட பறவை போல எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து அப்பதான் நான் வந்து நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்லுவார் ஒரு மேடையில, நல்லவனா இருங்க ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க அப்படின்னு. அதுதான் வந்து எனக்கு அப்ப நினப்பு வந்துச்சு. ஸோ நம்ம வந்து யாருக்குமே வந்து ரொம்ப வந்து ஓவரா நல்லதுன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சா அந்த அதாவது கர்மா வந்து பூமராங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பிரபஞ்சம் அதை திரும்ப தரும்னு சொல்லுவேன் இல்லையா. அது நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும், கண்டிப்பா வந்து நடக்கும், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷங்க தான், நம்ம வந்து யோகியோ ஞானியோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஏன்டா இதெல்லாம் செஞ்சோம், செய்யாமலே கெட்ட பேர் வாங்கிட்டு போயிடாம செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதுக்கு நம்ம செய்யாமலே கெட்ட பேர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரோட மனநிலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனநிலைமை தான் எனக்கும் 3 நாளா இருந்துச்சு. இப்ப நான் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். ஸோ சீக்கிரமா வந்து அந்த கடவுள் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான மனதையும் தெளிவான ஒரு சிந்தனையும் கொடுக்கணும். ஏன்னா பழைய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா ரொம்ப சுறுசுறுப்பா வந்து இருக்கணும். அப்படி இப்பவும் நான் ஆக்டிவா தான் இருக்கேன். ஆனா மனசு வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ரொம்ப டவுன் ஆகுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலமா எனக்கு நானே வந்து அட்வைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபோ ஹோம் மேக்கரோ மேனேஜரோ யாரா இருந்தாலும் சரி நம்ம ரோலை கரெக்டா செய்வோம், பர்ஃபெக்டா செய்வோம். நம்மளை யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா அவங்கள ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போவோம். ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்திட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் நம்ம வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் முடிவு பண்ணியிருந்தா கமெண்ட்ல வந்து எஸ்ன்னு சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான மெசேஜை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எதனால வந்து கூண்டுக்குள்ள அடைபட்டதா வந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க, நான் என் வீட்டுக்காருக்கு நிறைய வந்து நல்லது செய்யறேன், நிறைய வந்து அவருக்கு உடம்பு செய்யறப்ப நிறைய வந்து செய்யறேன், ஆனா அவர் வந்து என்னை புரிஞ்சுக்காம வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு அப்படின்னு. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க செய்யற நல்லதை வாங்கிக்கிறவங்க மறந்தா கூட நீங்க செய்யற நல்லதை இந்த பிரபஞ்சமும் அந்த கடவுளும் கண்டிப்பா மறக்க மாட்டாங்க.
கண்டிப்பா வந்து அந்த நல்லதுக்கான பலன், நீங்க செஞ்சதுக்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். அது உங்க கணவர் மூலமா வரும்னு சொல்ல முடியாது, வேற யார் மூலமாவது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நான் வந்து ஒருத்தவங்க நல்லது செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களால எனக்கு வந்து அசிங்கமும் அவமானமும் வரலாம். ஆனா அவங்க அவங்க அந்த பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணு இந்த நல்லது பண்ணிருக்குல, இவங்களால கிடைக்காது, இவங்களால அதை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, வேற யார் மூலமாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிரபஞ்சம் யோசிக்கும். கண்டிப்பா எனக்கும் நல்லது நடக்கும். அந்த நல்லது சீக்கிரமா நடக்கதான் என்னை வந்து முருகப்பெருமான் வந்து இவ்வளவு வந்து சோதிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். முருகனை நம்பும் போது சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால நானும் வந்து சந்தேகப்படலை. எனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். ஆனா அதுக்கான சோதனை, அந்த தங்கத்தை வந்து எப்படி வந்து போட்டு நெருப்புல போட்டு உருக்கி அடிச்சாதான் வந்து தங்கமா நமக்கு வந்து கிடைக்குமோ, அதே மாதிரி என்ன வந்து ஒரு ஜொலிக்கிற தங்கமா மாத்துறதுக்கு முருகன் கொடுக்குற பெரிய சோதனை இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.